அவர் எத்தனை அன்பான தேவன், உங்களுக்காகவே இருக்கிறார் அவர். ஆமென், ஹல்லேலூயா. தொடர்ந்து துதித்து கொண்டே இருங்க. துதிப்போரை கைவிடாத தேவன் அவர். ஆகையால் தான் இந்த வர்ஷிப் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் என்று நம்மலாம் புரிஞ்சு கொண்டு இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. We have to understand how important worship is. We are created to worship our living God. நாம் உருவாக்கப்பட்டது, சிருஷ்டிக்கப்பட்டது நோக்கமே அவரை துதிப்பதற்கு தான். ஆமென், ஹல்லேலூயா. அவரை துதிக்க துதிக்க நம்முடைய தரத்தை அவர் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். நம்முடைய போராட்டங்களை மாற்றி அமைக்க வல்லவராக இருக்கிறார். துதிக்கும் பொழுது நம்ம எல்லாத்தையும் மறந்துட்டு துதிக்கிறோமே, அதில் அவர் பிரியமாக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. என்ன கஷ்டம் இருந்தாலும், என்ன அழுகையின் பாதையில் நடந்து கொண்டு நீங்கள் இருந்தாலும், அந்த நிமிஷம் அந்த துதியின் ஆராதனை நேரத்தில் அப்படியே விட்டுட்டு ஆண்டவரை நோக்கி பார்க்குறோமே, கர்த்தர் அதில் பிரியமாக இருக்கிறார். இறங்கி உங்களுக்கு கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் ஒருவர் மாத்திரமே உன்னை ஆசீர்வதிப்பதற்காகவே காத்து கொண்டிருக்கிற தேவன், என் தேவன் இயேசு மாத்திரமே. He loves to bless his people. He loves to make you prosperous in life. Amen. To see you prosperous in life. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருந்தால் எல்லாமே நமக்கு இருக்கிறது. Amen. Hallelujah. You have everything. The world that cannot give anything, but my God can. உலகத்தால் கொடுக்க முடியாத சந்தோஷத்தை, சமாதானத்தை தேவனாகிய இயேசு கிறிஸ்துவால் நிச்சயமாகவே கொடுக்க முடியும். எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறீங்க? ஹல்லேலூயா. உன்னை பெருகவே பெருக செய்கிற தேவன் அவர். உடைய எல்லைகளை விரிவாக்குகிற தேவன் அவர். He's a God who's going to expand you this year. A year of expansion. The hand of God is going to be with you, that it is going to expand you in every areas where you feel there is a shortcoming. கர்த்தர் உங்களை பெருகவே பெருக செய்கிற தேவனாக இருக்கிறார். பக்கத்தில் கூட பார்த்து சொல்லுங்க, பெருக்கத்தின் ஆண்டு. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை நம்பிக்கை வீண் போகாது. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. நம்முடைய உள்ள கைகளில் உன்னை அவர் வரைந்து வைத்திருக்கிறார். You are so important to him. தாயின் கருவில் குழந்தையை சுமப்பது போல கர்த்தர் உங்களை சுமந்து வந்திருக்கிறார். இனிமேலும் சுமப்பார். வரைந்தேன் உன்னை நான் உள்ளங்கைகளில், தாங்கினேன் உன்னை நான் தாயின் கருவில். வரைந்தேன் உன்னை நான் உள்ளங்கைகளில், தாங்கினேன் உன்னை நான் தாயின் கருவில். காத்திடுவேன் உன்னை கண்ணின் மணி போல் ஜீவிய காலமெல்லாம். காத்திடுவேன் உன்னை கண்ணின் மணி போல் ஜீவிய காலமெல்லாம். உந்தன்
ஆசீர்வதித்திடுவே. உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. என்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே. உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. நீ பயப்படாதே, கலங்காதே, கர்த்தர் உன் துணையாய் இருக்கிறார். இனி நீ தீங்கை காண்பதில்லையே, கர்த்தர் உன் கரங்களை பற்றி இருக்கிறார். பயப்படாதே எந்தன் செல்ல பிள்ளையே, இனி என்றும் தீங்கை காண்பதில்லையே. பயப்படாதே எந்தன் செல்ல பிள்ளையே, இனி என்றும் தீங்கை காண்பதில்லையே. உன்னோடு இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். எஸ் லார்ட், என்னோடு இருந்து நீ செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். அவைகள் ஆச்சரியமாயிருக்கும். நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. உன்னுடைய நம்பிக்கை எஸ் ஓ நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே. உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே. உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அருமையான பாடல். ஆமென். Holy Spirit of God is so strong. உணர்த்துகிறார் கர்த்தர். நிச்சயமாகவே கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. அவர் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். இத்தனை அழகான வார்த்தைகளை கொண்டு எழுதியிருக்கிறார்கள். பயங்கரமாக இருக்கும். மற்றவங்க பார்த்து வியப்படைகிற அளவிற்கு, ஆச்சரியப்படுற அளவிற்கு அருமையாக பயங்கரமாக இந்த ஆண்டபடியாக இருக்க போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.